ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு சவுத் கொரியன் டிசாஸ்டர் த்ரில்லர் படமாக வெளியான ப்ராஜெக்ட் சைலன்ஸ். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்தலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் சா ஜங் ஒன். இவர் பேசிக்காக ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். அதே நேரத்தில் இவர் ஒரு சிங்கிள் ஃபாதரும் கூட. இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு மேலே உயிரே வச்சுருக்காரு. பொண்ணு அப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருக்குது. பொண்ணு மியூசிக் படிக்கிறதுக்காக ஃபாரினுக்கு போகுது. அதுக்கு இவர் ஏர்போர்ட்டு ஏற்றி ஒன்றும் பொண்ணை. இப்போ நம்மால் அந்த ஏர்போர்ட்டு ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம்தான் அந்த ஏர்போர்ட் இருக்குது. நம்மால் பொண்ணை கூட்டிட்டு காரில் போய்கிட்டு இருக்காப்புல. போகிற வழியில் நேராக ஒரு கேஸ் ஸ்டேஷனில் போய் சரி ஃபியூயல் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுறாப்புல. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் அந்த ஆள் ஒரு அமௌண்ட்டை ஒன்று சொல்கிறான். நம்ம கதாநாயகன் சரி இருந்தாப்பா என் கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கேட்டால் யோ மிஷினில் ஒர்க் ஆகலையா கேஷ் விடு அப்படிங்கிறான். அந்த ஆள் நம்மளால் என்கிட்ட கேஷ் எல்லாம் கிடையாதுப்பா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நான் வரும்போது திருப்பி தரேன் உனக்கு அப்படின்ட்டு இவர் மாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாப்புல. பின்னாடி உட்காந்துருக்க பொண்ணு எப்பா நீ இன்னும் பே பண்ணவே இல்லைப்பா, எங்கேப்பா போகிற, எப்பா இப்பெல்லாம் போகக்கூடாதுப்பா அப்படிங்குது அந்த பொண்ணு. அட இருமா நம்ம என்ன ஓடவா செய்கிறான், வந்து பே பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தான் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு இவர் மாட்டு காரை விட்டு வந்துடுறாரு. அந்த கேஸ் ஸ்டேஷனில் அந்த பெட்ரோலை போட்டான் பாருங்க ஒருத்தன், அவன் செம்ம டென்ஷன் ஆகிடறான். யோ நீ மாட்டுக்கு போயிட்டேன் இப்போ நான் இல்லையா கடைசியில் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் ஃபீலு. இப்போ இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள் அப்படி கிளம்புற மாதிரியே இன்னும் ஒரு சில கதாபாத்திரங்களை படத்துடைய ஆரம்பத்திலேயே சித்தரிச்சிடுறாங்க. ஆளுக்கு அந்த பிரிட்ஜு வெளியே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க காரில் போய்கிட்டு இருக்க அந்த தருணத்திலேயே ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கிளியராக கொடுக்குறாங்க. சார் இன்றைக்கி ரொம்ப பேட் வெதரு, அதனால் ரொம்ப ஃபாகியாக இல்லை மிஸ்டியாகத்தான் இருக்கும் வெதரு, விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் தயவு செஞ்சு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த பிரிட்ஜை கடந்து போகிற ஆளுங்க எல்லாம் அந்த பிரிட்ஜு ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக ஸ்பீடில் போங்க, அவசரப்பட்டு ரேசியாக வந்து யாரும் வண்டி ஓட்ட வேண்டாம், உங்கள் பாதுகாப்பை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இருந்தும் இப்போ எல்லாரும் இந்த பிரிட்ஜில் தான் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சரி சுமூகமாக மெதுவாக போவான் அப்படின்னு போயிட்டு இருந்தா ஒரு பயவுள்ள ஒரு ரேஸ் கார் மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து உள்ளே பறந்து வந்து அவன் பண்ணுற ஒரு சம்பவத்தினால கடைசியாக முன்னாடி ஒரு 10 அடி தூரத்தில் முன்னாடி போகக்கூடிய வெஹிக்கிளே அது கார் இருக்கா பைக் இருக்கானே தெரியாத அளவுக்கு பயங்கர மிஸ்டியாக இருக்குது வெதர். அன்னைக்கு எல்லாரும் மெதுவாக போனால் கூட அந்த முன்னாடி போன சம்பவத்தினால அடுத்தடுத்து பின்னாடி போகக்கூடிய வெஹிக்கிள் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று இடித்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று அரங்கேறுது அந்த பிரிட்ஜில். அந்த பிரிட்ஜை கிட்டத்தட்ட ஆடுதுங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு லெவலுக்கு ஒரு சம்பவத்தை இவங்க பண்ணி விட்டுறாங்க. இதில் நூற்றுக்கணக்கான கார்கள் ஒன்று மேலே ஒன்று இடித்து அங்கே வந்து ஒரு பெரிய சம்பவ களமாக போர்க்களமாக இருக்குது அந்த இடமே. இப்போ கதாநாயகனால் வண்டியையும் அதிலேருந்து எடுக்க முடியல. சரி நம்ம பேசாட்டு நம்ம பொண்ணை கூப்பிட்டு இறங்கி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த சம்பவம் அவருக்கு தயாராக இருக்குது. என்ன அப்படின்னா, முன்னாடி ஒரு பெரிய ட்ரக்கு, அந்த ட்ரக்குக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான நாய்கள், ராட்வைலர் அந்த மாதிரி நாய்கள் வெளியே டப்புன்னு தப்பிச்சு அப்படி கூச்சி வெளியே வந்துடுதுங்க. என்னது இது அப்படின்னு, இது என்ன எப்படி நாய்கள் இவ்வளோ அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஒரே இடத்துல அப்படி வருது அப்படிங்கிறது இவருக்கு தெரியல. அப்போ தான் கூட இன்னொரு நபர் ஒரு டாக்டர் ஒருத்தர் அந்த பிரச்சனையிலே மாட்டிக்கிட்ட ஒரு ஆள் இருக்காப்புல. அவர் மூலமாகத்தான் நம்ம கதாநாயகனுக்கு தெரிய வருது இந்த நாய்கள் எல்லாம் அதாவது வந்து ஹியூமனுடைய வாய்ஸுக்கு ப்ராப்பராக அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இந்த நாய்களை முதல்ல நான் தான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக மிலிட்ரியில் பண்ணோம். அதுக்கப்புறம் மிலிட்ரியிலேருந்து என்ன ரெக்வஸ்ட்டை வச்சாங்கன்னா, இல்லை டெரரிசத்தை வந்து எதிர்கொள்கிறதுக்கு இந்த நாய்கள் எங்களை தயார்படுத்துங்க, யாராவது டெரரிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்கள அதை அட்டாக் பண்ணி ஒரே இதில் வந்து கொள்கிற மாதிரி இந்த நாய்களை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி திருப்பி நாங்கள் மாற்றி ரொம்ப கொடூரமாக யாருடைய கண்ட்ரோல்லையுமே இல்லாத அளவுக்கு வேறு லெவலுக்கு இந்த நாய்களை நாங்கள் ரெடி பண்ணோம். ஆனால் கடைசியாக அந்த மிலிட்ரி கேம்ப் பேஸில் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே ஒரு நாய்க்கு இந்த ராபிஷ் நோய் அது தொத்திக்கிட்டு கடைசியாக எக்கச்சக்கமான நாய்களுக்கு அந்த ராபிஷ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதனால் பல நாய்கள் வெறி நாய்களாக மாறிப்போச்சு. ஏற்கனவே யாருடைய கண்ட்ரோலையும் இல்லாமல் யார் சொன்னாலும் யார் கமாண்டுக்கும் வந்து ஒத்துப்போகாத அளவுக்கு வெறி கொண்ட நாய்கள் இப்போ உண்மையாகவே வெறி நாய்களாக வேறு ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த நாய்களை வச்சு நம்மளால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்லி அப்படி மொத்த நாய்களையும் ஒரு ட்ரக்கில் ஏற்றி இது எல்லாத்தையும் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க.
யாருக்கு தெரியும் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் இவ்வளோ பெரிய சம்பவத்தில் இந்த பாலத்தில் ஒன்று அரங்கேற்றுவாங்க அப்படின்னு. அதனால இப்போ அந்த நாய்கள்லாம் வெளியே தப்பிச்சு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப தான் நம்ம கதாநாயகனுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆடியன்ஸுக்குமே ஒரு பெரிய ஜெர்க்கு கிடைக்குது. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளவு கொடூரமான நாய்களா இது அப்படிங்கிற மாதிரி. இப்போ முதல்ல இவங்க இந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டை விட்டு தப்பிச்சு போகணும், அதுவே முடியலை, பத்தாவதுக்கு இந்த வெறிநாய்கள்கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பல சம்பவங்களில் மாட்டிக்கிற இவங்க எல்லாரும் கடைசியாக உயிரோட ஊடு போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கும்போதே நமக்கு ட்ரெயின் டு பூசான் படம் தான் ஞாபகம் வந்தது. அது தமிழ் டப்பிங்கில் இருக்கிறதுனால ஊர் உலகமே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பல சம்பவங்கள் ஒத்து போச்சு. ஏங்க அந்த படத்தை அவங்க ஊரில் எடுத்த படத்தையே பட்டிட்டீங்கன்னு பார்த்து அவங்களே திருப்பி எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தான் வந்தது. ஏன்னா அந்த படத்துலையும் படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ அவருடைய பொண்ணு 2 பேரும் சேர்ந்து பூசானுக்கு போகிறதுக்காக கடைசியாக கிளம்பி வருவாங்க. ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் ஒன்று ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எப்படியாவது தப்பிக்கணுங்கிறதுக்காக உள்ள வண்டிக்குள்ளே ஏறி கடைசி அந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு எமோஷனல் மூமெண்ட்டில் போய் முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே பாணியில் ஒரு படம் தான், ஒரு கதை தான் இது. என்ன ஒன்று, அதில் ஜாம்பி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இதில் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் பிரச்சனை, ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒன்று அரங்கேறி போச்சு அப்படிங்கிறதையும் அந்த வெறிநாய்கள்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் தான் இதில் இவங்க காட்சிகளாக சித்தரிச்சிருக்காங்க. அதில் ஜாம்பி, இதில் இந்த நாய்கள், வெறிகுண்ட நாய்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிற சம்பவம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்லேயுமே ஒரு சின்ன எமோஷனல் மொமெண்ட் ஒன்று அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ரெயின் டு பூசான்லாம் வேறு லெவலுக்கு வந்து நம்மளை கண் கலங்கி கதற விட்ட ஒரு படம், அப்படியெல்லாம் அந்த படம் இருக்காது. பட் இதுலேயும் ஒரு சின்ன எமோஷனல் மொமெண்ட் ஒன்று டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸில் இருக்குது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமாக ஒர்க் அவுட் ஆனதுலேயே பயங்கர ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா சிஜிஐ, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் உடைய ஒர்க்கு தான். அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. அந்த பிரிட்ஜு சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதில் நடக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டு, அந்த டிசாஸ்டர் மேட்டர் ஆகட்டும், இது எல்லாமே சிஜிஐ, விஎஃப்எக்ஸில் பண்ண விஷயங்கள் தான். எதுவுமே இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. எல்லாமே ரியல் லைஃப்பில் தத்ரூபமாக நடந்த மாதிரி அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது ரியாலிட்டியாக. எனக்கு ஒரே ஒரு விஷயம் பிசிறடிச்சது என்னென்னா, இந்த நாய்களை கூட அவங்க சிஜிஐ, விஎஃப்எக்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லாங் ஷாட்டில் அது ஓடுறது தாவறது அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இது வந்து ரொம்ப ரியலாக தெரியலைங்க. இவங்க வந்து சிஜிஐயில் தான் பண்ணியிருக்காங்கங்கிறது தெளிவாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அந்த நாய்களை இவங்க ஸ்க்ரீனில் கொண்டு வந்த அந்த விதத்தில். இன்னொரு விஷயம், ட்ரெயின் டு பூசானில் நமக்கு அந்த படத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்து மேலேயும் ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஏதோ ஒன்று ஆக போகுது, ஐயோ இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எப்படி போவாங்க, எல்லா பக்கம் ஜாம்பியாக இருக்காமே அப்படிங்கிற அந்த ஒரு மரண பீதியை நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு பதபதைப்பை கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து பல இடங்கள் ஏதாவது நடந்துடக்கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சில இடங்களில் கனெக்ட் ஆகுது, ஒரு சில இடங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஆளாளுக்கு தப்பிச்சு ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. டெக்னிக்கலி நான் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம் தான் இது. நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை தவிர மீதி விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாகவே இந்த கதைக்களத்தில் உட்கார வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கதைக்களமாக பார்க்கும்போது கூட ஒரு சில இடங்களில் திரைக்கதையில் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாமோ, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குதுங்க இன்பிட்வீனில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. ஆரம்பிச்செல்லாம் வளவளா குலகுலான்னு இழுக்க மாட்டாங்க. படம் ஆரம்பித்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளலாம் மொத்தம் கதையுடைய பரபரப்பு உச்சிக்கு போயிடுவாங்க. அதனால் ஸ்டார்டிங்கெலாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, எண்டிங்கும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இன்பிட்வீனில் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடல் கன்னடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. பொழுது போகலைன்னா நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. பெரிய எதிர்பார்ப்புலாம் போய் பார்க்காதீங்க, அப்படி பெரிய ஆகா ஓக படம்லாம் கிடையாது. பொழுது போகலைன்னா வந்து சும்மா ஜாலியாக பார்க்குறதுக்கான ஒரு படம் இது. எனக்கு இதெல்லாம் தாண்டி ஏங்க இந்த கொரியாக்காரங்களுக்கு மூலையில் ஒரு 2-3 நரம்பு கூடத்தான் போல அப்படிங்கிறது சில படங்கள் பார்க்கும்போது தோணும். அது இந்த படம் பார்க்கும்போதும் தோணுச்சு. ஒரு ஆவரேஜான வாட்ச் தான், ஒரு டீசெண்டான வாட்ச் தான் வச்சுக்கோங்களேன். இருந்தும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுறதுக்கான காரணம் என்னென்னா, ஏன்டா டேய், ஒரு நாய்க்கு அதுக்குள்ளே ஒரு பெரிய எமோஷனல் மொமெண்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நான் சொல்ல வரும்ல, நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். டாக் லவர்ஸுக்கெல்லாம் பயங்கர எமோஷனல் கனெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு சீன் அது. அதை பண்ணிட்டாங்களடா டேய், இப்படி தாண்டா புதுசாக யோசிக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் அந்த பர்டிகுலர் காட்சி எனக்குள்ளே வந்து விட்டுச்சு. அதனால் அதை நான் ரிவீல் பண்ணல, நீங்கள் படம் பாருங்கள். இப்படிலாம் புதுசாக யோசிச்சு தான்ப்பா சம்பவத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது.
ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பொழுது போகணுன்னா பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.